வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தலைப்புனா வறட்டு இருமல். வறட்டு இருமலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் முக்கியமாக எல்லாருக்கும் இருமல்னா என்னென்னா முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, இருமல்ங்கிறது ஒரு வியாதி கிடையாது. இருமல்ங்கிறது ஒரு வியாதியோட வெளிப்பாடு, ஒரு சிம்டம். ஏதோ ஒரு வியாதி உள்ளே இருக்குது, அதுலேருந்து வர்ற ஒரு வெளிப்பாடு தான் அந்த இருமல் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இருமல், தும்மல், வாந்தி, பேதி இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து தற்காப்புக்காக உள்ளதுன்னு சொல்லலாம். எப்படி இப்போ தூசி போனால் நம்ம தும்முவோம், ஸோ அதெல்லாம் தூசி உள்ளே போகாது. இப்போ லங்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து சளி கோத்துருக்கு, இல்லை வந்து ஏதோ ஒரு இது இருக்குன்னா நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இருமி அந்த சளியை வெளியே எடுத்துருவோம். அடுத்தது வாமிட்டிங். இப்போ ஏதாவது ஒரு கெட்டு போன பொருளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே வாமிட் வந்துடும். இல்லை அதையும் மீறி உள்ள அந்த சாப்பாடு உள்ளே போயிடுச்சுன்னா லூஸ் மோஷனாக வெளியே போயிடும், ஃபுட் பாய்சனாக அதுதான் வெளியே போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தற்காப்புக்காக உள்ள ஒரு பொருள். அதனால தான் இதை வந்து தேவையில்லாமல் நம்மளாக போய் இது வந்து நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினா உள்ள எல்லாமே இருந்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இருமலுக்கு வரும். இருமலை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வறட்டு இருமல், இல்லை பொதுவாக வரக்கூடிய ப்ரொடெக்டிவ் இருமல். அதாவது சளி வருது, இருமுனா சளி வருது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். சளி இருந்தால் உள்ள லங்ஸில் பிரச்சனை. இது வந்து லங்ஸ் டாக்டர் போவாங்க, இல்லை ஃபிசிஷியன்ட்ட போவாங்க. அவங்க பார்த்துட்டு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். இது ஒரு பக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வறட்டு இருமல். வறட்டு இருமல்னா இருமுனா எதுவுமே வராது, சளி எதுவும் வராமல் இருக்கிற வறட்டு இருமல். இது வந்து 4 படம் எல்லாருக்கும் இருக்கும். இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஏற்படுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 இல்லை 4 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வறட்டு இருமல் ஏன் வருது அப்படின்னா தொண்டை பகுதியில் அப்பர் ஏரோ டைஜஸ்டிவ் ட்ராக்ட், லாரிங்ஸ் சொல்கிற அந்த குரல் வலைன்னு சொல்கிற அந்த ஏரியாவில் ஒரு இரிட்டேஷன், அது வந்து ஒரு புண்ணாக இருக்குது, ரணமாக இருக்குது. அந்த ரணமாக இரிட்டேஷனாக இருக்கிறது உறுத்தி இருமல் வர்றது தான் வறட்டு இருமல். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர் இருக்குது. இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ சார்ஸ்ங்கிறவாங்க, கொரோனா அதுமாதிரிலாம் வைரல் ஃபீவர் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வைரஸ்னால் வந்ததுன்னா இந்த இடம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த இருமல் இருக்கும். அது கொஞ்ச நாள் தானாக செட்டில் ஆகிடும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். மாத்திரை மருந்துலாம் வந்து ஒரு வாரத்தில் தானாக செட்டில் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்மா மாதிரி இருக்குது சிலருக்கு. அதமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மூச்சு சரியாக வராதனால அதனாலையும் அதுமாதிரி இருமல் வரலாம். இது தவிர முக்கியமாக இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், எருக்களிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. GERD, கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இங்கே இருக்க வேண்டிய ஆசிட், இதுக்கு கீழே ஆசிட் இருக்கணும். பட் அந்த ஆசிட் வந்து மேலே வந்து பட்டு இந்த இடம் புண்ணாக ரணமாகி இந்த இருமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லங்ஸ் டாக்டர், பல்மனாலஜிஸ்ட்டு, இல்லை நுரையீரல் டாக்டர் போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை பக்கத்தில் டாக்டர் மெடிக்கலில் வாங்கி அவங்களாம் ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போட இன்னும் அது ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கேட்கவே கேட்காது. இது ஏன் அப்படின்னா இது ஆசிட் வந்து இங்கே பட்டு புண்ணாகிறதுனால தான் அது ஆகுது. சரி, ஓகே, இது எப்படிலாம் இருக்கும்? மோஸ்ட்லி உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கலாம், நெஞ்செரிச்சல் இருக்கலாம். பட் சில நேரங்கள் அந்த ரெண்டுமே இருக்கவே இருக்காது. வயிறு பிரச்சனையும் நெஞ்செரிச்சல் பிரச்சனையும் இல்லாமலேயே வெறும் எரிச்சல்கள், அதாவது ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும், வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எருக்களிச்சுட்டே இருக்கும். சாப்பிட்டோன்னே எனக்கு எருக்களிக்குது, மதியம் தயிர் சாதம் சாப்பிட்டேன், இப்போ நைட்டு வரைக்கும் எனக்கு எருக்களிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆட்கள் இருக்கலாம். இந்த எருக்களிப்பு கூட இல்லாமலும் இருக்கலாம். இந்த எருக்களிப்பு சில நேரங்களில் நைட்டு ஃப்ளாட்டாக படுத்து தூங்கும்போது தான் நடக்கும். ஸோ நைட்டு சாப்பிட்ட உடனே அந்த வறட்டு இருமல் வரலாம். இல்லை சாப்பிட்டு படுத்த உடனே அந்த இருமல் ஜாஸ்தியாகும். இந்த இருமனா ஒன்றுமே வராது. சில நேரங்கள் அந்த இருமும் போது கோலம் மாதிரி வரும், உள்ள இருக்கிற ஆசிட் பித்தம் அப்படியே வெளியே வரும். அதை வந்து அவங்க எனக்கு சளி வருதுன்னு கூட அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். பட் இது வந்து எப்போல்லாம் அது அக்ரவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, இல்லை காரமாக சாப்பிட்றோம், இல்லை ஸ்பைசி ரொம்ப ஒரு உரைப்பு, இல்லை மசாலா ஐட்டங்கள் சாப்பிட்டாலும் இந்த இருமல் ஜாஸ்தி ஆகுது. இல்லை டீ காஃபி குடித்தோன்னா கொஞ்சம் முதல்ல இதமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருமல் நிறையா வருது, இதமாக இருக்குது. இல்லை ஸ்வீட் சாப்பிட்டா டிப்பிக்கலாக நல்லாவே இருமல் வரும். அப்படிலாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், வயிறு சம்மந்தமான ஒரு பிரச்சனைனால ஏற்படக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து கொஞ்சம் ஒபீஸாக வெயிட்டாக இருப்பாங்க, இல்லை தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்குலாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், படுத்த உடனே இன்னும் ஜாஸ்தியாக. அடுத்தது ஸ்லீப் ஆப்னியா உள்ளவங்களுக்கு இந்த வறட்டு இருமல் இருக்கும். ஸ்லீப் ஆப்னியா தூங்கும்போது ஆசிட் லெவல், கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூடி ஆக்சிஜன் குறையிறதுனால வரக்கூடிய ஸ்லீப் ஆப், சரியாக தூங்க மாட்டாங்க, இருமி எந்திரிச்சு புரண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் 4 காரணங்களுடைய வறட்டு இருமல். ஸோ இந்த வறட்டு இருமலுக்கு முக்கியமான, அதாவது உங்களுக்கு வந்து
லங்ஸில் ப்ராப்ளம் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வயிறு பிரச்சனை தான் இருக்க முடியும். அதுவே ஆசிட் ரிஃப்ளக்ஸ் தான். சரி, இப்போ எனக்கு வறட்டு இருமல் இருக்குது, அதுவும் வயிறு சம்மந்தமான போடுறதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களோ எனக்கு வறட்டு இருக்குது. அது எப்படி தான் தீர்வு காணுவது? ஃபஸ்ட்டு வந்து தொண்டையை ட்ரையாக வச்சுக்கூடாது, வறண்டு போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம், கொஞ்சம் வாமாக குடிக்கலாம், இல்லை சாதாரண தண்ணியை குடித்து இதை வச்சுக்கலாம். அடுத்தது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி டீ, இஞ்சி டீ அது இதுன்னு போட்டு அதை குடித்தா நல்லது, இல்லை பூண்டு சாப்பிட்டா நல்லது, இஞ்சி சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டா இந்த இடம் திருப்பி இரிட்டேட் ஆகும். அந்த புண்ணு போய் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பட்டா ஆசிட் பட்டா இன்னும் இதாகும். ஸோ அப்போ ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ சாதாரண தண்ணி குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி குடிக்கலாம், இல்லை கடையில் குறைக்கக்கூடிய சில காஃப் சப்ரஷன் அப்படிம்பாங்க, அது குடிச்சு பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி அது வந்து அந்த இருமல் அதில் அடங்கவே அடங்காது. பட் தொண்டைக்கு சில வைரஸ்னால் வரக்கூடிய இருமல் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும். அடுத்தது கண்டிப்பாக வயிறு பிரச்சனை தான் அதுக்கு முக்கிய காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பேண்டப்ரசோல், லூமிப்ரசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாத்திரைகள், ஆசிடை கம்மி பண்ணக்கூடிய மாத்திரைகள் இருக்கும். அந்த மாத்திரைகளும் இந்த உணவு குழாய் வயிறும் சேர இடத்த டைப் பண்ணக்கூடிய டோம்பர்டோன், டோம்ஸ்டால் இந்த மாதிரி சில மாத்திரைகள் இருக்கும். ப்ரோகைனெட்டிக் அப்படிம்பாங்க, அதுமாதிரி அந்த மாதிரி மாத்திரைகளும் எடுத்துக்கிட்டு வச்சுக்கணும். இது தவிர ரொம்ப முக்கியமாக வறட்டு இருமல் இருந்தால் ஆன்டாசிட் அப்படின்னு போகக்கூடிய அல்சருக்கு கொடுக்கக்கூடிய பாட்டிலில் கொடுப்பாங்க. அல்சருக்கு தண்ணி மருந்து மாதிரி கொடுப்பாங்க பாட்டிலில். அந்த ஆன்டாசிட் எடுத்து தொண்டையில் நல்லா படுற மாதிரி வச்சு குடித்தோம்னா நல்லா வறட்டு இருமல் குறையும். இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னா ஒரு இப்போ 5 ml 10 ml அந்த ஆன்டாசிட் அந்த பாட்டில் எடுத்து உள்ள வாயில் வச்சுக்கிட்டு அந்த வாயை கொப்பளிக்கிற மாதிரி ஹோம் பண்ணி அந்த தொண்டையில் நல்லா படுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நல்லா கோட்டிங் கொடுத்துட்டாவே உங்களுக்கு அந்த வறட்டு இருமல் நல்லா குறையும். ஸோ இப்படி குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வயிறு பிரச்சனைனால தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணுறதுனா இப்போ புளிப்பாக உள்ள ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, கிரேப்ஸு, மேங்கோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக சொல்லணும்னா வாட்டர்மெலன், தர்பூசணி, குக்கும்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறுக்கு நல்லதாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். பட் ஆனால் எருக்கழிச்சு இந்த பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணும். ஐஸ் வாட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாட்டாலும் பட் வார்ம் வாட்டர் குடிக்கும்போது சிலருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச ஐஸ் வாட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது தவிர சரி, இதெல்லாம் மீறியும் இந்த தடவை தொண்டை இன்னும் ரணமாகவே இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கலாம். அதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஹைட்டஸ் ஹெர்னியா இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு அல்சர் தான் பிரச்சனையா, இல்லை மாத்திரை மருந்துனால பிரச்சனையா, இல்லை இந்த இடம் ரொம்ப புண்ணாக இருக்கா. அப்படி ரொம்ப புண்ணாக இருந்தால் அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சில நேரங்களில் ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ வறட்டு இருமல்ங்கிறது ரொம்ப காமனாக உள்ளது. வறட்டு இருமல் இருந்தால் அது வயிறு சம்மந்தமாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ட பிறகு வறட்டு இருமல் வரலாம். எஸ்பெஷலி நைட் சாப்பிட்ட பிறகு ரொம்ப இருமல் வரலாம், படுத்தோடனே இருமல் வரலாம், தொண்டை எப்பவுமே வறண்டு போயிருக்கு, தண்ணி தாவையை போய் எடுத்துக்கிட்டே இருக்குது, அது மேலே இருந்தாலும் அது வயிறு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு இருமல் ஜாஸ்தி ஆகுது, காரமாக சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகுது, மசாலா ஐட்டம் சாப்பிட்டா இருமல் ஜாஸ்தி ஆகுதுன்னா அது வயிறு சம்மந்தமாக தான் இருக்கலாம். இருந்தால் இந்த ஆன்டாசிட் லிக்விட் அதை குடித்தாலும் சரி, அதையும் கண்டிப்பாக குடிச்சு தொண்டையில் படுற மாதிரி நல்லா குடிக்கலாம். அடுத்தது பேண்டப்ரசோல் மாத்திரைங்க மாதிரி அந்த ஆசிடை கம்மி பண்ணுற மாத்திரைகளும், இல்லை ப்ரோகைனெட்டிக் மாத்திரைகள் சொல்கிறது, இல்லை தேவைப்பட்டால் டாக்டர்ஸ் வந்து சில நேரங்களில் ஸ்டீராய்டு மாத்திரையும் இல்லை மருந்துகள் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் வறட்டு இருமல். வணக்கம்.